என்னடா மிளகாத்தூள் அரைக்க போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றீங்க, என்ன தான் பண்ணுவீங்களோ தெரில. கறி எடுக்க போனாலும் 2 மணி நேரம் ஆகுது. ஆட்டை வெட்டி உரிச்சு அதை ஆஞ்சிட்டு வருவாங்க விட்ருக்கு. அப்புறம் நாளே என் புருஷனை மிளகாத்தூள் அரைக்க கடைக்கு போனாலும் அங்கனையுமா வாங்குவேன். பாவம் மனுஷன் ஒன்றுமே பேசாமல் இருப்பா. அப்படி இன்றைக்கி வெயில் கம்மி அடிக்குது. சரி நம்மளா போய் அரைச்சி வரலான்ட்டு போய் பார்த்தா தானே தெரியுது அந்த கஷ்டம். மிளகாயை காய வச்சு நல்லா சடக்குன்னு உடையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அரைக்க முடியும். மிளகா செலவெல்லாம் வறுத்து அரைச்சா தான் புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். 3.5 கிலோவுக்கு 150 ரூபா காசை வாங்கிட்டு அரைச்சி கொடுத்தோடனே கிளம்பிடலான்னு பார்த்தா அதை ட்ரெயில கொட்டி ஆற வச்சு அதை தனியாக அள்ளணுமாமா. அள்ளி எடுக்கிறதுக்குள்ளே என் கண்ணு மொழியெல்லாம் கலங்கிருச்சு காரம். ஐயோ எப்பா சாமி, மிளகாத்தில் அரைச்சிருக்க பொம்பளைங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்னமோ தெரில, எனக்கு இது புது அனுபவமாக தான் இருந்துச்சு. உடனே என் புருஷனுக்கு ஃபோனை பண்ணி, எப்பா நீ லேட்டாக வரேன்னு நான் வாங்கன்னு திட்டினேனே, அதுக்கெல்லாம் சாரிடாப்பா, எல்லா வேலையும் எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, செஞ்சு பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. எத்தனை பேர் மிளகாத்தில் அரைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெண்கள்.